ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் RSI இந்த இண்டிகேட்டரை வச்சு ஒரு ஸ்டாக்கோட ட்ரெண்டை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறேன். இந்த இண்டிகேட்டரை ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஸ்ட்ரென்த்தாக இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஜென்ரலாக 14 பீரியடில் ஆவரேஜ் கெயின் டிவைடட் பை ஆவரேஜ் லாஸை வச்சு கேல்குலேட் பண்ணி சொல்கிறாங்க. RSIயோட மூவ்ஸ் 0லேருந்து 100 வரைக்கும் இருக்கும். இது above 70 இருந்தா ஓவர் பாட்டுனும் பிலோ 30 இருந்தா ஓவர் சோல்டுன்னு எடுத்துக்கலாம். ஸ்டாக்கோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது RSIயும் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டாக்கோட பிரைஸ் டவுன் ஆகும்போது RSIயும் டவுன் ஆகும். சம்டைம்ஸ் ஸ்டாக்கோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், RSI இன்க்ரீஸ் ஆயிருக்காது. அப்போ ஸ்டாக்கு ஸ்ட்ரென்த்தா இல்லைன்னு அர்த்தம். சம்டைம்ஸ் ஸ்டாக்கோட பிரைஸ் டவுன் ஆயிருக்கும், RSIயோட பிரைஸ் டவுன் ஆயிருக்காது. ஸ்டாக்கு இங்கேருந்து ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு மார்ச் மந்த்து ரிலையன்ஸோட ப்ரைஸு 1162 வரைக்கும் டவுன் ஆச்சு. அப்போ RSI 27 இருந்தது. அதே ஸ்டாக் ஏப்ரலில் 1153 வரைக்கும் டவுன் ஆச்சு. ஆனால் RSI பெருசாக டவுன் ஆகாமல் 31லேயே இருந்தது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் டவுன் ஆகியும் RSI டவுன் ஆகவே இல்லை. அப்போ ஸ்டாக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு அர்த்தம். மேபி ரிவர்சல் கூட ஆகலாம். IRFC பிப்ரவரி மந்தில் 193 இருக்கும்போது RSI 92ல இருந்துச்சு. அதே ஜூலை மந்தில் ஸ்டாக்கோட பிரைஸ் 228 இருக்கும்போது RSI 77 தான் இருந்தது. பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், RSI இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. ஸ்டாக்கு வீக்காக இருக்குன்னு அர்த்தம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் ஸ்டாக்கோட ட்ரெண்டை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதே மாதிரி உங்களுக்கும் எந்த ஸ்டாக்ஸை பற்றி டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்டாக்கோட நேமை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள்.